வணக்கம். நாம் வளர்க்குற ரோஜா கோகோபிட்லேயும் இருக்கும், மண்ணுலேயும் இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது கோகோபிட்டில் வளர்கிற ரோஜா. இது நல்லா வேர் விட்டுடுச்சு. அதனால நான் இப்போது மாற்றுறேங்க. கோகோபிட்டில் மாற்றலை, ஒரு மண் கலவையில் மாற்றுறேன். ஒரு பங்கு செம்மண், ஒரு பங்கு எம்சாண்ட், ஒரு பங்கு மண்புழு உரம். இந்த கலவையில் இந்த ரோஜா செடியை நான் மாற்ற போகிறேன். இதே கோகோபிட்லேயும் மாற்றலாம். தற்போதைக்கு என்கிட்ட கோகோபிட் இல்லாத காரணத்தினால நான் இதை மண் கலவைக்கு மாற்றிடுறேங்க. அடுத்தடுத்து இன்னும் பல செடிகள் இருக்குது. அதை கோகோபிட்டில் மாற்றும்பொழுது நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த செடி ஆன்லைன் ரோஸ். இந்த தொட்டியில் நாம் மாற்றிக்கலாம். இந்த மண் கலவை நாம் செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா எப்பப்போ தேவையோ நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் மண்புழு உரம் இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி தெளித்து வச்சிடணும். அப்போ தான் நமக்கு மண்புழு உரம் காயாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த தொட்டியில் எவ்வளோ ஃபுல்லாக கடைசி வரைக்குமே வேர் வந்திருக்கு. அதனால் நம்ம இந்த நேரத்தில் மாற்றிடணும், இல்லைன்னா வளர்ச்சி இல்லாமல் அப்படியே இருக்கும். இப்போ நம்ம மாற்றிட்டு தண்ணி கொடுத்துடலாம். உங்கள் வீட்டில் எந்த மீடியாவில் ரோஜா வளர்ந்தாலும் சின்ன தொட்டியில் நீங்கள் வைத்து ஒரு 2-3 மாதங்கள் ஆயிடுச்சுன்னா அதை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு பெரிய தொட்டிக்கு மாற்றுங்க. இந்த பூக்களும் அழகாக பூத்தாச்சு பாருங்கள். இதெல்லாம் பெரிய தொட்டியில் இருக்குது. இந்த பேபி பன்னீர் ரோஸும் பெரிய தொட்டிகளில் இருக்குது. நம்ம பெரிய தொட்டிக்கு மாற்றும் பொழுது தான் நமக்கு வேகமான வளர்ச்சி இருக்கும். மேலும் செடி வளர்ந்து அதிக பூக்கள் கிடைக்கும். தேங்க்யூ.